ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கல்வி வழிகாட்டி சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோர்ஸ்க்குமான ஃபீஸ் எவ்வளோ வருது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துட்ருக்காங்க, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, எப்படி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த காலேஜ் வந்து அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, அப்ரூவ்ட் ஆர் ரெகனைஸ்டு பை ஏஐசிடிஇ யூஜிசி. இதில் பொறுத்த வரைக்குமே வந்து நாக்கால ஏ கிரெடிட் ஆகியிருக்குங்க, வித் ஏ கிரேட் வாங்கியிருக்கு. அண்ட் என்பிஏலையும் வந்து ஆகியிருக்கு ஏ கிரெடிட். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ் தாங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த காலேஜ் வந்து எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலி கேம்பஸ், பொள்ளாச்சி ஹைவே, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. என்னென்ன கோர்ஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்கங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாங்க. என்னென்ன கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிஇ, அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் எம்பிஏ, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்சிஏ, இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்சிஏலே லேட்ரல், இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் எம்இ, மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒரு ஃபுல் டைம் கோர்ஸாக தாங்க ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு கோர்ஸ்க்குமான ஃபீஸ் எவ்வளோ வருதுங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பிஇக்கு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 4 இயர்ஸ் வருதுங்க. அதுக்கு நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னு. இது எல்லாத்துக்குமே பெரிய ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 36,250 வருதுங்க. டோட்டல் ஃபீஸ் 4 இயர்ஸ்க்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1.45 lakhs வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் 4 இயர்ஸ்ங்க. இதுக்கு பெரிய ஃபீஸ் வந்து 36,250 வருதுங்க. டோட்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1.45 lakhs வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எம்பிஏக்கு டியூரேஷன் 2 இயர்ஸ்ங்க. பெரிய ஃபீஸ் வந்து 77,150 வருது. டோட்டல் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா 1.54 lakhs கிட்ட டோட்டல் ஃபீஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எம்சிஏக்கு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 3 இயர்ஸ் வருதுங்க. பெரியாருக்கு ஃபீஸ் வந்து 73,400 வருது. டோட்டல் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா 2.2 lakhs கிட்ட வருதுங்க. நெக்ஸ்ட் எம்சிஏலே லேட்டருக்கு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 2 இயர்ஸ் வருதுங்க. அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் எம்இ, இதுக்கு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 2 இயர்ஸ் வருதுங்க. அதில் நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸு, கேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் சிஸ்டம், இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. இதுக்கு பெரிய ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 24,700 வருதுங்க. டோட்டல் ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 49,400 வந்து வருதுங்க. இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஃபீஸில், இன்க்ரீஸும் ஆகலாம் அல்லது டிக்ரீஸும் ஆகலாம். பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி, சிஎஸ்எஸ் கார்ப், மைண்ட் ட்ரீ லிமிடெட், இந்த மாதிரியான நிறையா கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேஃபிடேரியா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, கோம்ப் லேப்ஸ் இருக்குது, ஜிம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாகி இருக்குங்க. எந்த காலேஜுக்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் அவங்களே கிளியர் பண்ணி வைப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.